தாவேகாவும் அதிமுகவும் வரப்போற எலெக்ஷன்ல தோத்துட்டா 2 பேரும் தோத்துட்டா திமுக தான் ஜெயிப்பாங்க. அப்போ திமுகல உதயநிதி முதலமைச்சர் ஆயிடுவாரு. இன்பநிதிக்கு ஏதாவது ஒரு துறையில அமைச்சர் பதவி போட்டு கொடுத்துருவாங்க. அந்த வாரிசு அரசியல் தொடர்ந்துகிட்டுதான் இருக்கும். இந்த ஆட்சியில 600 பாலியல் வன்கொடுமை அப்படின்னு இருக்குது. தினம் தினம் தீபாவளி அப்படின்ற மாதிரி பிளாஸ் நியூஸாவே டெய்லியுமே பாலியல் வன்கொடுமை தான் வரும். பள்ளிக்கூடத்துக்கு போற பசங்க எல்லாம் புத்தகம் எடுத்து போறதுல கஞ்சா அப்படின்னு தான் எடுத்துட்டு போவாங்க. காவல்துறையெல்லாம் கட்ட பஞ்சாயத்தா மாறிடும். அப்பா அப்பான்னு சொல்லி நமக்கு பெருசா வாப்புதான் இருப்பாங்க. திராவிட மாடல்னு சொல்லி திமுக பண்றது எல்லாமே திருட்டுத்தனம் தான். ஊஜி ஊழிய தொடங்கி டாய்லெட்டு டாஸ்மாக் கை வைக்காத இடமே கிடையாது. இதை விட ஒரு மிகப்பெரிய கொடுமை என்னன்னா, நம்ம ஏதாவது அவசரம்னு சொல்லி அரசு மருத்துவமனைக்கு போனோம்னா அங்க வேலை செய்யக்கூடிய ஆயாம்மா தான் நமக்கு ட்ரீட்மெண்டே பார்ப்பாங்க. இதெல்லாம் எதிர்த்து நீங்க ஏதாவது கேள்வி கேட்டீங்கன்னா உங்களை சங்கின்னு சொல்லுவானுங்க. குறிப்பா ரொம்ப ஷார்ட்டா சொல்லணும்னா, அடுத்த முறை தமிழ்நாட்டை திமுக ஆட்சி செஞ்சா தமிழ்நாடே தலைகீழா மாறிடும். அதனால காசு வாங்கிட்டு ஓட்டு போடாம கொஞ்சம் யோசிச்சு ஓட்டு போடுங்க.